அன்பார்ந்தவர்களே, திருவழியத்தை எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல்கள் 116. திருப்பாடல்கள் 116 சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். திருப்பாடல்கள் 116. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடல் எப்படி அழைக்கப்படுகிறது என்றால் த சாம் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதலின் திருப்பாடல். பிரைஸ் தி லார்ட். என்ன திருப்பாடல் சொன்னேன்? நினைவு கூறுதல். பாருங்கள், இந்த ½ an hour or 45 minutes நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா நினைவு கூறுதலை பற்றி தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ மீண்டும் மீண்டும் இந்த 45 நிமிஷம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை எதுவாக இருக்கும்னா நினைவு கூறுதல். ரிமெம்பரன்ஸ், ரிமெம்பர், மெமரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எஸ், திருப்பாடல் 116 சேர்ந்து வாசிங்க. தாவீது எப்படி ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து இந்த பாடலை பாடுகிறார் அப்படின்னு வாசிப்போமா? 16 வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு அவர் எழுப்பிய குரல் அவர் கேட்டறினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ, ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தில் பல ரன்னிங் தீம்ஸ் உண்டு. ரன்னிங் தீம்ஸ்னா என்ன? ரன்னிங் தீம்ஸ்னா என்ன? தொடக்கம் முதல், அதாவது தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக போகக்கூடிய பல காரியங்கள் இருக்குது. இப்போ நான் பேச போகிற ஒரு காரியமும் என்ன அப்படின்னா ரன்னிங் தீம், அதாவது ரிமெம்பரன்ஸ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நினைவு கூறுதல் அல்லது நினைவுபடுத்துதல். ரிமெம்பர், ரிமெம்பரன்ஸ், வெர்ப், நவுன். ரிமெம்பர்னா என்ன அர்த்தம்? நினைவு படுத்து, வெர்ப், வினை சொல். நவுன்னா ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருவழியத்தில் இந்த ரிமெம்பர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 8670 தடவை இருக்குதான். பைபிள் அறிஞர்கள் சொல்கிறாங்க, பாருங்க எத்தனை தடவை இருக்குது இந்த வார்த்தை? 8670 முறை ரிமெம்பர், நினைவு கூறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இனி ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதல், நவுன், அந்த வார்த்தை எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா 70 தடவை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. வேற ஒரு வார்த்தையை நமக்கு விவிலியல் அறிஞர்கள் சொல்றாங்க 365 தடவை இருக்குது அப்படின்ட்டு. எஸ், அன்பு பிள்ளையே பாரு, அந்த ஒரு வார்த்தை 365 தடவை தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எத்தனை தடவை இருக்குது?
8670 முறை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருவிழியத்தின் தொடக்க பக்கங்களிலிருந்து இறுதி வரை இந்த வார்த்தையை மீண்டும் 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 பரிசுத்த ஆவியானவர் திருவிழியம் வழியாக நமக்கு விளக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். திருவிழியத்தில் 73 புஸ்தகங்கள்ல ஒரு புத்தகம் இந்த ரிமெம்பரன்ஸுக்காகவே இருக்குது, நினைவுபடுத்துவதற்காகவே ஒரு புத்தகம் இருக்குது. அது எந்த புத்தகம் தெரியுமா? திருவிழியத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? ஏன் சொல்லிட்டீங்க ஃபாதர் 73 ஏன் கேட்குறீங்க? 73 புத்தகத்தில் ஒரு புத்தகம் நினைவுபடுத்துதலுக்காகவே இருக்குது. ரெப்படிஷன்ஸ். நீங்கள் முன்னாடியே வாசிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த புத்தகம் நீங்கள் வாசிக்கும் போது மீண்டும் அதை வாசித்தது மாதிரியே இருக்கும். வெரி குட். என்னது? இணைச்சட்டம், டியூட்ரானமி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த புத்தகம் விடுதலை பயண புஸ்தகத்திலையும் எண்ணிக்கை புஸ்தகத்திலையும் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான் இணைச்சட்டம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, ஏன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நினைவு கூறுதல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. 73 புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் இணைச்சட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையே நினைவு கூறுதலுக்காக மாற்றி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விடுதலை பயண புத்தகத்திலும் எண்ணிக்கை புத்தகத்திலும் என்னென்ன வாழ்க்கை பயணங்களோடு இந்த இஸ்ராயல் மக்கள் கடந்து சென்றார்களோ அதையெல்லாம் மோசே இறப்பதற்கு முன்பாக மீண்டும் அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் வைத்து அவர்களை நினைவுபடுத்துகிறார். மறந்துராத மறந்துராத மறந்துராத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நினைவு கூறுதலை குறித்து 3 நிலைகளில் நம்ம தியானிக்க போகிறோம். 3 நிலை, வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் முன்னாடி போட போகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப லாங்கான பிரசங்கம் தான், பட் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நட்ஷன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே, அதே இதில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிருவோம். பாருங்கள், முதலாவது தளம் எப்படி நினைவுபடுத்துவது. நம்பர் 1, நினைவுபடுத்துதல் என்பது இட்ஸ் அன் மென்டல் ஆக்ட். மென்டல் ஆக்ட்னு என்ன அர்த்தம்? மனதின் செயல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், நினைவுபடுத்துகிறோம். நேற்று என்ன நடந்துச்சு, முந்தின நாள் என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு. இட்ஸ் அன் மென்டல் ஆக்ட். மனதின் ஒரு செயல், உள்ளத்தின் ஒரு செயல். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் புஸ்தகம் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 10 10வது அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 32வது இறைவார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். இப்போ லேட்டாக எடுத்தவங்களாம் வாசிங்க பார்க்கலாம். முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். அந்த வார்த்தையை இன்னொரு தடவை 3 தடவை மனசில் பதிச்சு வாசிங்க பார்க்கலாம். முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். இன்னொரு தடவை முன்னைய நாள்களை. இன்னொரு தடவை. அன்பு பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இதுதான். முன்னைய நாட்களை நினைவு கூறு. Do not forget the roots. Do not forget from where you are. எங்கிருந்து வந்தாய், எப்படி உன் வாழ்க்கையை தொடங்கின, உன் வாழ்க்கையில் கடவுள் செஞ்ச நன்மைகள் எல்லாம் என்ன 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 மறந்துடாத, நினைவுபடுத்த மறந்துடாத. இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம மறக்கிறதுனால தான் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். Because we forget the mighty works the Lord has done in your life. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பல காரியங்கள் இன்னைக்கு நீ மறந்து போயிடுற. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன துன்பங்கள் அல்லது பெரிய துன்பம்னே வச்சுக்கோ, ஆனா அந்த காலத்துல அதையெல்லாம் கடவுள் உனக்கு கடந்து போக செய்யக்கூடிய காரியங்களை புள்ள மறந்து போயிடாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புபிள்ளையே, இந்த எபிரேயர் புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது என்றால் புது கிறிஸ்தவர்கள், யூத மதத்தில் இருந்து புதிதாக கிறிஸ்தவம் தழுவிய அந்த புது கிறிஸ்தவர்களுக்கு பவுலடிகளார் அல்லது வேற அறிஞர்கள் இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுறார். அப்ப அவங்க பயங்கர சங்கடங்களுக்குள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். எப்படிப்பட்ட அப்படின்னா, இந்த யூதர்கள் புது கிறிஸ்தவர்களுக்கு அந்த அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல கூட அனுமதி கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, 70 முதல் நூற்றாண்டு 70வது வருஷங்கள்லாம்
இந்த புது கிறிஸ்தவர்களுக்கு யூத மதங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஈவன் த மார்க்கெட் பிளேசஸ் தே டோன்ட் கெட் எனிதிங். நீ கிறிஸ்தவனா மாற்றி வைக்கப்படுவாய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த எபிரேயர் ஆசிரியர் எழுதுகிறார், முன்னைய நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துராத. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். போராட்டத்தை உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். ஞாபகம் வச்சு பாரு, நீ கிறிஸ்தவனாகும் போது அந்த நாட்களில் உனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், முதல் நற்கருணையில் உனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், திருமுழுக்கு அன்று உனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து துதித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒரு அனுபவம். தொடர்ந்து சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளோனோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகளை பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பழைய காலத்தில் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு எந்தெந்த கஷ்டங்கள்ல கரம் பிடித்து வழி நடத்தினார், எவ்வளவு பாரங்கள் இருக்கும் பொழுதும் உனக்கு எவ்வளவு வழிகளை ஆண்டவர் காட்டினார், நீ எவ்வளவு பாவத்தில் இருந்த பொழுதும் அதிலிருந்து எப்படியெல்லாம் ஆண்டவர் உன்னை தப்புவித்தார், அவமானப்படாம அசிங்கப்படாம ஆண்டவர் உன்னைய எப்படி மன்னித்தார், மறந்துராத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இணைச்சட்ட புஸ்தகம் 8வது அதிகாரம். இணைச்சட்டம் எண்ணிக்கைக்கு அடுத்து இணைச்சட்டம் 8வது அதிகாரம். இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலை நிலங்களில் கடந்து சென்ற போது ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைச்சு பாருங்க. அந்த 400 வருடம் அடிமைத்தனம். இப்போ என்னைய பாருங்க, பைபிள் உங்க கூட எப்பவும் இருக்கும், நான் உங்க கூட இருக்க மாட்டேன். என்னைய பாருங்க, 400 வருடம் அவர்கள் பட்ட கஷ்டம். அந்த எகிப்தில் 10 அரும் செயல்கள், செங்கடலை கால் நனையாமல் கடந்த அந்த நாள், மன்னா, காடை, தண்ணீர். அப்ப இதையெல்லாம் நினைவு கூர்ந்து மோசே இணைச்சட்டத்தில் சூப்பரான ஒரு வார்த்தையை போடுறார் பாருங்களேன். 8வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும், அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த வயது வரை, இந்த நாள்ல இந்த வயசு வரை, அது 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், இவ்வளவு வருடம் நீ பாலை நிலத்தில் தான் பயணம் செய்திருந்தாலும் அன்பு பிள்ளையே, உன்னை வழி நடத்தியது ஒரு அப்பா இருக்கிறார். உன்னை தோள்ல சுமந்து சென்ற ஒரு தந்தை இருக்கிறார். அந்த பாலை நிலத்தில் உனது கால்பாடு அல்ல அங்க பட்டது, அது உன்னை சுமந்து சென்ற ஆண்டவரின் கால்பாடு. நீ அவரின் தோள்ல இருந்த, அதனால தான் இன்னைக்கு ஜம்மு நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பாலை நிலத்துல தான் கடந்து சென்ற, கஷ்டத்துல தான் கடந்து சென்ற, துன்பத்துல தான் கடந்து சென்ற. பட் ஈவன் தென் கடவுள் உன்னை வழி நடத்தினார். நீ அல்ல, கடவுள் உன்னை வழி நடத்தினார். உன்னை தப்புவித்தார், உன்னை ஆசீர்வதித்தார், உனக்கு வாழ்க்கையை கொடுத்தார். 4வது வசனம், இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலில் உள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாரு அன்பு பிள்ளையே, பாரு, 40 வருடம் இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுள் வழி நடத்திய விதத்தை மோசே நினைவுபடுத்துகிறார். ஞாபகம் வச்சுக்கோ, உன் காலு பாரு வீங்கல, உன் ஆடை பாரு நைந்து போகல. அப்பா தன் பிள்ளைக்கு எப்படி சின்ன சின்ன காரியங்களை கற்றுக் கொடுப்பாரோ அதுபோல உன் தந்தையாகிய கடவுள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. 11வது அதிகாரம் வாங்க பார்க்கலாம். இணைச்சட்ட புஸ்தகம் 11வது அதிகாரம். 11வது அதிகாரத்துக்கு வாங்க. அதோட ஹெட்டிங் என்ன? அன்பு பிள்ளையே, இந்த தியானம் முடிச்சுட்டு அல்லது வீட்டுக்கு போகும்போது 11வது அதிகாரத்தை பிள்ளைங்க வாசிக்கணும். ஒரு ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்குறேன்.
11வது அதிகாரத்தில் கடவுள் இஸ்ராயல் மக்கள்கிட்ட மோசே வழியாக கேட்கக்கூடிய ஒரே காரியம் இதுதான், நினைவு கூறு, மறந்துராத, மறந்துராத, என் செயல்களை முன்னிட்டு மறந்துராத. என் செயல்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா என்னைய ஞாபகம் வச்சிருப்ப. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை. 18வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 18வது வசனம், எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள், அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டயமாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இப்போ பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இதெல்லாம் அடையாளங்கள் என்றால், புதிய ஏற்பாட்டில் உன் கண்களுக்கு இடையில் உள்ள அடையாளம் எது? கண்களுக்கு இடையில் உள்ள அடையாளம் எது? வருது. வெரி குட். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? அச்சிஷ்ட சிலுவை அடையாளம். அடையாளம், ஆண்டவர் செய்த மாபெரும் அடையாளம் சிலுவை. நம்ம அதுக்குள்ளே மெதுவாக கடந்து வருவோம். மறந்துடாத. இப்போ பழைய ஏற்பாட்டில் கடவுள் பாருங்க உலகப்படியான காரியங்கள், உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார் என்றால், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல் என்ன? மீட்பின் செயல். மறந்துடாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளையே, இஸ்ராயல் மக்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, மறந்துட்டாங்க. மறந்ததுதான். அதனால தான் அவர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். வேற ஒன்றும் நடக்கல. எதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த சொன்னாரோ, they forgot that. மறப்பதில் இருந்துதான் கடவுளை விட்டு பிரிந்து சென்றார்கள். praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம். 24வது அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம். லாஸ்ட் சாப்டர். 24வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும், யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களின் நாள்களிலும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். அதோட அர்த்தம் என்ன அப்போம்னா, யோசுவாவின் வாழ்நாளிலும் யோசுவாவின் தலைமுறை, அதாவது முதியவர்கள், ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்களை பார்த்தவர்கள், கண்கூடாக பார்த்தவர்கள், அதுவரையிலும் அவர்கள் கடவுளுக்கு ஊழியம். அதோட அர்த்தம் என்ன? அதுக்கடுத்து மறந்து போனார்கள். ஆண்டவரை விட்டு மறந்து போனார்கள், வெளியேறி சென்றார்கள். அதுக்கு காரணம் என்ன? இது பாருங்க, நீதித்தலைவர்கள் புஸ்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இந்த மக்கள் மீண்டும் 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 கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து பிரிந்து செல்கிறார்கள். காரணம் என்ன? மறந்து போனார்கள். சுருங்க சொல்லணும் அப்படின்னா, கேட்டிகிசம் இல்லை வீட்டில். கேட்டிகிசம் இல்லை. அப்பா அம்மா, உன் வீட்டில் கேட்டிகிசம் நீ கற்றுக் கொடுக்குறியா உன் பிள்ளைங்களுக்கு? உன் வீட்டில் கேட்டிகிசம் இருக்குதா? மறைக்கல்வி என்பது தேவாலயத்தில் கற்றுக் கொடுப்பது என்பது மட்டுமல்ல, உன் பவனங்களில் கேட்டிகிசம் இருக்கணும். என்ன கேட்டிகிசம் தெரியுமா? உன் புள்ள அவன் கஷ்டங்களில், துன்பங்களில், வருத்தங்களில் இருக்கும்போது அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும், அன்னைக்கு என் அப்பா என் அம்மா கஷ்டப்பட்ட பொழுது அவர்கள் வந்த இடம் இந்த பலிபீடமாக இருந்தது. கேட்டிகிசம். கேட்டிகிசம். இன்னைக்கு உன் வீட்டில் கேட்டிகிசம் இல்லை அப்படின்னா, ஆன்மீகம் உன்னோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இன்னைக்கு உன் புள்ள ஏன் தேவாலயத்துக்கு வர மாட்டேங்கான்? கேட்டிகிசம் இல்லை. இன்னைக்கு ஏன் உன் புள்ள, ஐயோ என் புள்ள கோயிலுக்கு வர மாட்டேங்குதே, கோயிலுக்கு வர மாட்டேங்குது, நான் சொன்னபடி கேட்க மாட்டேங்குதே, ஏன் நீ அழுத? கேட்டிகிசம் இல்லை, மறைக்கல்வி இல்லை, அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால தான் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, நினைவு கூறு. அப்பா அம்மா, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறு. உன் பாலை நில வாழ்க்கையில், உன் கடின பயணங்களில், உன் கண்ணீரில், உன் வேதனையில், உன் ஆண்டவர் உன்னை தோளில் சுமந்து சென்றதை நினைவு கூறு. உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, மறந்துடாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது தளம் மென்டல் ஆக்ஷன்.
மனதளவில் உள்ள நினைவு கூறுதல். நீ இந்த ரெண்டாவது தளத்தில் இந்த நினைவு கூறுதல் பற்றி சிந்திக்கும் போது அடுத்த தளம் என்னன்னா பிசிக்கல் ஆக்ஷன். மனதளவில் நினைவு கூர்ந்து உடலளவில் செய்யக்கூடிய செயல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. முதல் தளம் புரிஞ்சுச்சா? மனதளவில் உள்ள நினைவு கூறுதல். இரண்டாவது தளத்தில் நம்ம பேசிக்கும் போது உடல் அளவில் உள்ள ஆக்ஷன், பிசிக்கல் ஆக்ஷன். யூதர்கள் இந்த நினைவு கூறுதல், இந்த ரிமெம்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடிய ஹீப்ரு வார்த்தை என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு வார்த்தை, சகார். சொல்லுங்க பார்க்கலாம். ZAKAR, ஜகார். ஒரு எபிரேய வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சகார். கடவுள் பயன்படுத்திய வார்த்தை, இயேசு பயன்படுத்திய வார்த்தை, அதனால் சத்தமாக சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சகார், சகார். இந்த சகார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் மியர் எ மென்டல் ஆக்ஷன், இட்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் ஆக்ஷன். வெறும் ஒரு மனதளவில் உள்ள நினைவு கூறுதல் அல்ல, உடலளவில் உள்ள செயல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இறை வார்த்தை பகுதியில் உங்களுக்கு முன்னாடி நான் போடுறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஜெனசிஸ், தொடக்க நூல் புஸ்தகம் 8வது அதிகாரம். தொடக்க நூல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நினைவு கூர்ந்தால். முதல் ஆக்ஷன், முதல் தளம் நினைவுபடுத்தல. என்ன சொன்னேன்? மனதளவில் உள்ள செயல், நினைவுபடுத்துதல். இனி அங்கேயே நிக்கல, அடுத்து என்ன நடக்குது பாருங்க, ஒரு பிசிக்கல் ரியாக்ஷன் நடக்குது பாருங்க. என்ன இருக்கு? ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார். செயல் புரிஞ்சுச்சா? மனதளவில் உள்ள ஒரு காரியம் அடுத்து செயலளவில் இறங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கடவுள் நோவாவையும் பேழைகளோட எல்லா உயிரினங்களையும் நினைவு கூர்ந்தார். நினைவு கூறுதல் மனதளவில் மட்டுமல்ல, அதனுடைய ஆஃப்டர் இஃபெக்ட் என்ன நடந்துச்சு? ஒரு செயல். என்ன செயல் அது? தண்ணீரை வற்ற செய்தார். பிரைஸ் தி லார்ட். அதோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா God acted on behalf of நோவா. அப்ப கடவுள் உன்னை நினைவு கூறுகிறார் என்றால் உன் சார்பாக செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே என்னை நினைவு கூரும். இயேசுவே, கடவுளே, ஆண்டவரே என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூறுவதற்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளையே, நீ ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு ஒரே காரணம் கடவுள் உன்னை நினைவு கூர்ந்தார். பேறு பெற்ற ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை பேறு பெற்ற ஜனம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நீ, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நீ. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது that mere reason is enough. கடவுள் உன்னை நினைவு கூறுகிறாரா இல்லையா என்பதன் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் இறை வார்த்தைகளை வாசிக்க பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு அதிகமா புரியும். ஜெனசிஸ் 9வது அதிகாரம், தொடக்க நூல் 9வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் அப்ப உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் வெள்ளமாக மாறாது. See, mental action provides physical action. பிள்ளைங்க நான் சொல்றது புரியுதா? ஹலோ, ஹலோ. புரியாதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. Praise the Lord. Praise the Lord. அப்ப அன்பு பிள்ளைய, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஃபுல்லா அப்படி இருக்கும். கடவுள் எங்கெல்லாம் நீங்க பைபிள் வாசிக்கும் போது இந்த ஒரு கண்ணோட்டத்தை பண்ண கற்றுக் கொடுத்த இந்த கண்ணோட்டத்தில் வாசிங்க பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் நினைவு கூர்ந்து அப்படிங்கிற வார்த்தை வருதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா கடவுளோட ரியாக்ஷன் இருக்கும். என்ன ரியாக்ஷன் அப்படின்னா கடவுள் அந்த மனிதனின் சார்பாக செயலாற்றுவார். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பு பிள்ளை, என் மனசுல ஒரு கேள்வி எழுது, என்ன தெரியுமா? அப்ப ஆண்டவரே, நான் உனக்கு உகந்த ஒரு பிள்ளையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நீ என்னை நினைவு கூறுவியா? காரணம் என் சார்பாக ஆண்டவர் செயலாற்ற வேண்டும் என்றால்
நான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படி தானே? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தானே? அப்பா எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா, அப்பா எனக்கு சொத்தெல்லாம் தரணும் அப்படின்னா, நான் அப்பாவுக்கு உகந்த பிள்ளையா கொஞ்சமாவது என்ன செய்யணும்? வாழணும், ஆக்டாவது பண்ணணும். இந்த காலத்தில் ஆக்டிங் அப்படின்னா தான் சொத்து கிடைக்கும், அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளையே, திருவுழியத்தை வாசிக்கும் போது இந்த தத்துவங்கள் எல்லாம் தகர்த்தெடுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம், எசாயா, எரேமியா, எசேக்கியேலா, புலம்பல், எசேக்கியேல் 16வது அதிகாரம் 16. 16வது அதிகாரம் ரொம்ப கூர்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு இறை வார்த்தை பகுதி. 16:59 வாசிங்க பார்க்கலாம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய், நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். 59வது வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு பயங்கர நடுக்கம் வரும். என் கட்டளைகளை மீறி விட்டாய் அல்லவா, நான் சொன்னபடி நீ கேட்கல, அப்படி தானே? அதனால நானும் உனக்கு அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆயினும் உன் இளமையின் நாளில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, நீ கிறிஸ்தவன், நீ பேப்டிசம் வாங்கும் போது, அருள் சாதனங்களில் பங்கெடுத்த போது, அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு அருள் சாதனங்களில் பங்கெடுக்கும் போது நீ எடுத்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறார். நீ நினைவுபடுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். He remembers it. அந்த உடன்படிக்கை நீ மறந்து போயிட்ட. அதான் பாருங்க, குருவானவர் திருப்பலியில் அடுத்த காரியம் அதை பற்றி தான் பேச போறேன். இது புதிய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். உடன்படிக்கை மீண்டும் புதுப்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நீ மறந்து போனாலும் பரவாயில்ல, ஆயினும் நான் உன் இளமை நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, மென்டல் ஆக்ஷன். இனி பாரு அது எப்படி பிசிக்கல் ஆக்ஷனா மாறுதுன்னு பாரு. தொடர்ந்து, உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன், நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன், அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து. அதோட அர்த்தம் என்ன? ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுது, நீ உடன்படிக்கையை மீறி மீறி பாவத்தில் வாழ்ந்த போதும் கடவுள் உன்னை காப்பாத்திட்டு வர்றாரு பாரு. அப்ப நீ நினைப்ப, ஐயோ ஆண்டவரே, நான் உமக்கு உகந்த பிள்ளையா வாழாத போதும் கூட எனக்கு இவ்வளவு நன்மை செய்கிறீரே, அப்படி நினைச்சு உன் உடன்படிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ற பாரு, வெட்கப்படக்கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ற பாரு, பாவத்தில் ஒரு வாழ்க்கையை பாரு, அதை நினைச்சு நீ வெட்கப்படுவ, நீ வெட்கப்படுவாய். நீ உடன்படிக்கையை மீறும் பொழுதும் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கையில் வல்ல செயல்களை நான் நிகழ்த்தும் போது அப்போ நீ நினைச்சு வெட்கப்படுவ. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குபவர் அல்ல பிள்ளையே. நீ பழிக்கு பழி ஆண்டவர்கிட்ட வாங்கு, ஆனால் அவர் அதை நன்மையாக உனக்கு மாற்றி உன்னை மீண்டும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய இந்த நினைவு கூறுதல், இந்த ஆக்ஷன் என்பது உலகத்தரமான காரியங்களை செய்து கொண்டு அவர் இரக்கத்தை காமித்தார். இதான் இரக்கம். கடவுளின் நினைவு கூறுதல் என்றால் அவர் இரக்கம் காட்டினார் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நினைவு கூறுதல் சமம் இரக்கம் காட்டுதல். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இரக்கம் காட்டுதலால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை நினைவு கூர்ந்தார். அப்போ ஏதோ ஒரு உலகத்தனமான காரியங்கள் நீ ஜெபிக்கும் போது அதெல்லாம் கிடைச்சிருச்சு, அது மட்டும் அல்ல. அப்போ புதிய ஏற்பாடுக்கு நீ வரும்போது கடவுள் உன்னை நினைவு கூர்ந்தார் என்பதன் மிகப்பெரிய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவை உனக்காக அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு. பாரு, அப்பாவோட நினைவு கூறுதலை பாரு. உன்னை நினைவு கூர்ந்ததால் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா?
தன் மகனையே உனக்காக அனுப்பினார். Praise the Lord. So let us celebrate the mercy of God. ஆண்டவரின் இரக்கத்தை கொண்டாடுவோம் என்பது வெறும் ஒரு கான்செப்ட் கிடையாது, தத்துவம் கிடையாது. ஆண்டவரின் இரக்கத்தை இந்த நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது வெறும் தத்துவம் அல்ல, இட்ஸ் a person of Jesus Christ. ஆண்டவரின் இரக்கம் என்பது யார் என்றால் ஆண்டவரின் செயல். அந்த செயல் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் செய்த மாபெரும் புரட்சி, அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. So today we celebrate the mercy of God, that is Jesus Christ himself. இயேசு மட்டும்தான். Praise the Lord. Hallelujah. இதுதான் கடவுளின் அந்த நினைவு கூறுதலின் இரண்டாவது தலம். முதல் தலம் என்ன சொன்னேன்? ஹலோ, மென்டல் ஆக்ட். மென்டல் மறந்துட்டு மறந்து மாட்டீங்க, எப்படிதான் மென்டல் ஆக்ட். ரெண்டாவது தலம் இரக்கத்தின் நினைவு கூறுதல். ரெண்டாவது தலம் பிசிக்கல் ஆக்ட், உடல் அளவில் உள்ள செயல், மனதளவில் இருந்து உடல் அளவில் உள்ள செயல். மூணாவது ஒரு முக்கியமான காரியம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மேன்மையான ஒரு நினைவு கூறுதல். பிள்ளை, மேன்மையான ஒரு நினைவு கூறுதல். அது என்ன அப்படின்னா, அந்த மூணாவது நிலையோட அந்த பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா எனாக்ட்மெண்ட். எனாக்ட்மெண்ட்னா தமிழ் என்ன சொல்லுவோம்? நிகழ்த்துதல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஃபாதர் புரிய மாட்டேங்குது ஃபாதர். என்ன ஃபாதர்? நிகழ்த்துதல். ஈஸியாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். முதல் ரெண்டு காரியம் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக புரிஞ்சிச்சா? மூணாவது ஒரு அன்பு பிள்ளைங்களை, இதெல்லாம் தியாலஜி கிளாஸில் எங்களுக்கு நடத்தினதை உங்களுக்கு நான் ப்ரீச்சிங்காக கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறைகள் படிக்கும்போது உட்காந்து தலையை சொரிஞ்சு நடத்தினதை ஃபாதர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்னடா ஒன்றுமே புரியலை, அன்னைக்கு புரியாதது இன்னைக்கு பைபிளை வாசிக்கும்போது ஆண்டவர் புரிய வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ நினைவு கூறுதலின் முதலாவது தலம் என்ன? என்னது? மனதின் செயல். சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது தலம் என்ன? உடலின் செயல். அந்த உடலின் செயலுக்கு வேற ஒரு காரியம் சொன்னா இரக்கம். தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். ஆண்டவர் உன்னை நினைவு கூறுகிறார் என்றால் உன் சார்பாக செயலாற்றுகிறார். அப்போ உன் சார்பாக செயலாற்றுறாங்க, அது அர்த்தம் என்ன? நீ பெரிய யோக்கியனா இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, நீ நல்ல காரியம் செஞ்சதுனால கிடையாது. நீ படும் முட்டாளா இருந்தாலும், நீ அயோக்கியனாக இருந்தாலும் கடவுள் உன் சார்பாக செயலாற்றுவார். அப்போ நீ நினைச்சு பார்ப்ப, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் இவ்வளவு காரியங்கள் செய்த பொழுதும் என்னை நீ நினைவு கூர்ந்தாயே. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கடவுளோட இரக்கத்தை பத்தி புரியணுமா? எடுத்து வாசி ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம். ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம். இன்னும் பிள்ளைங்களுக்கு புரியல அப்படின்னா பாரு, பவுலடிகளார் ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரத்துல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாரு. கடவுள் உன்னை எப்படி அன்பு செய்கிறார், உன் மீது எவ்வளவு இரக்கம் காட்டுறார் என்பதை ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து உனக்காக தம் உயிரே கொடுத்தார். எப்படிப்பட்ட நிலையில உனக்காக கிறிஸ்து உயிரை கொடுத்தார்? இறைப்பற்று இல்லாமல் இருந்த பொழுதும். அதோட அர்த்தம் என்ன? ஆன்மீகமே உன் வாழ்க்கையில இல்ல. கோயில்னாலே உனக்கு அலர்ஜி. பட் ஈவன் தென் கடவுள் உனக்காக மரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ இறைப்பற்று இல்லாமல் இருந்தாலும், திருவருள் சாதனங்கள் உனக்கு ஒரு போராக இருந்தாலும், அதன் மீது உனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தாலும், அன்பு பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு உனக்காக நான் மரிச்சேன்டா, உனக்காக நான் மரிச்சேன். முடியல, அந்த நிலையில முடியல. இனி பாரு எந்த அளவுக்கு பவுலடிகளார் போறார் பாரு. 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம். ஆனால் நாம் பாவிகளா இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீதுல கொண்டுள்ள அன்பை, எப்படிப்பட்ட நிலையில் உனக்காக உயிரை கொடுத்தார்? பாவிகளாக இருந்த பொழுதும், பாவத்தில் ஊறி ஊறி வாழ்ந்தாலும், the habitual sins that you make, that you commit, hundreds of sins. நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன நடந்தது? தெனாவட்டு, அகங்காரம், ஆணவம், பாவத்தில் ஊறி ஊறி நீ இருந்தாலும், அன்பு பிள்ளை இறைவார்த்தை சொல்லுது, the Christ loves you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னும் முடியல பிள்ளை, இன்னும் முடியல. பாரு ஆண்டவருடைய அன்பின், ஆண்டவருடைய இரக்கத்தின் ஆழத்தை இன்னும் பாரு. அடுத்த வசனத்தை வாசி பார்க்கலாம். 10வது வசனம். நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தாலும்,
even if you have the enmity with God, கடவுளை நீ ஒரு எதிரியா நினைச்சாலும், கடவுளே இல்ல, எனக்கு கடவுள் எந்த நன்மையும் செய்யல சொல்ற பத்தியா, புலம்புற பத்தியா, even if that, கடவுளை ஒரு எதிரியா உன் வாழ்க்கையில் நினைச்சாலும் இறைவார்த்தை சொல்லுது, உனக்காக நான் மரித்தேன். praise the Lord, ஹல்லேலூயா. அதனால அன்பு பிள்ளையே, கடவுளுடைய இரக்கம் என்பது, கடவுளுடைய அன்பு என்பது யோகியர்களுக்காக அல்ல. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன் சார்பாக ஆண்டவர் செயலாற்றுவார். அப்போ நீ நினைச்சு பாப்ப, ஆண்டவரே எவ்வளவு வெட்கக்கடான செயலை நான் செஞ்சிருக்கிறேன். தீமைக்கு பதில் தீமை செய்பவர் அல்ல, உன் தீமைக்கு பதில் நன்மை செய்து உன்னை திருத்துவதுதான் இறைவனுடைய இரக்கம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. தீமைக்கு பதில் தீமை என்பது philosophy of this world, உலகின் தத்துவம். ஒரு ஆள் தீமை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலா தீமை செஞ்சு, பத்தியா உனக்கு வந்துச்சு, பத்தியா இப்போ உனக்கு வலிக்குதா, அது மாதிரி தானே எனக்கு வலிச்சிருக்கும். சொல்றமா சொல்லையா? ஆமாவா இல்லையா? that is what the philosophy of this world, உலகின் தத்துவம். ஆனால் ஆண்டவர் எப்படி கிடையாது. நன்மை என்கின்ற ஆயுதத்தால், அன்பு என்கின்ற ஆயுதத்தால், இரக்கம் என்கின்ற ஆயுதத்தால் ஆண்டவர் உன்னை தட்டி திருத்துவார். அப்போ உனக்கு வரும் ஒரு வெட்கம், ஒரு கேவலம். ஆண்டவரே இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்னைய இப்படி வழி நடத்துறையே ஆண்டவரே, உன்னை நினைவு கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி மூணாவது காரியம் அன்பு பிள்ளையே, மூணாவது காரியம் என்ன அப்படின்னா என்ஆக்ட்மெண்ட். என்ஆக்ட்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொன்னேன் நானு? நல்ல பிள்ளைங்க, என்ன வார்த்தை? நிகழ்த்துதல். நிகழ்த்துதல், அதை புரிய வைக்கலாம், ஈஸியாக புரிய வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். விடுதலை பயண புஸ்தகம், விடுதலை பயண புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். விடுதலை பயண புஸ்தகம் 12வது அதிகாரம், விடுதலை பயணம் 12வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 12. அதற்கு முன்னாடி சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. அன்பு பிள்ளைங்களே, இந்த 400 வருடம் இஸ்ராயல் மக்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். பாருங்க அந்த வசனம் அப்போ கூட நீங்கள் வாசிங்க பாருங்களேன். அந்த வசனம் சொல்ல மறந்துட்டேன். 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2வது அதிகாரம், அவர்களது விடுதலை பயண புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். அவர்களது புலம்பலை கேட்டார், கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடன், ஈசாக்குடனும், யாக்கோபுடனும் தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். மென்டல் ஆக்ஷன். 2வது தளம் அடுத்து நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார், அவர்களது நிலைமையையும் கடவுள் அறிந்து கொண்டார். 3வது அதிகாரத்தோட ஹெட்டிங் என்ன? மோசையை அழைக்கிறார் விடுதலை செய்ய. பிரைஸ் தி லார்ட். பிசிக்கல் ஆக்ஷன். இது எல்லாத்துலயும் இருக்கும் பிள்ளை. நீ நினைவு கூறப்பீங்க வாசிக்கும் போது இந்த ஒரு ஐடியாவோட வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே பாருங்க, இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பொழுது ஆண்டவர் நினைவு கூர்ந்து மோசே வழியாக அவர்களை விடுதலை செய்கிறார். பாருங்க, 10 பெரும் துன்பங்கள் அனுப்பினார். அப்படிதானே? 10 பெரும் துன்பங்கள். அதுல முதல் 3 துன்பங்கள், எகிப்து அப்படிங்கிற ஒரு நாடு. ஓகே, இமேஜின் பண்ணுங்க, எகிப்து அப்படிங்கிற ஒரு நாடு. அதுல கோஷான் அப்படிங்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புல மட்டும்தான் இஸ்ராயல் மக்கள் வாழ்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெட் அஸ் டேக் இந்த பந்தல் இருக்க முழு இடமும் என்ன இடம்? எகிப்து. எகிப்து நாடுன்னு வச்சுக்கிடுவோமா? உங்களுக்கு அப்படின்னா ஈஸியாக புரியும். இந்த பந்தல் போட்ட எல்லா இடமும் எகிப்து நாடு. இஸ்ராயல் மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த புக் ஸ்டால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப மோசமான இடம் என்று அல்ல. எகிப்தில் ஒரு ஓரமான ஒதுக்கப்பட்ட இடத்தில் இந்த இஸ்ராயல் மக்களை அனுப்பி வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் நாடோடிகள், தேர் பார்பேரியன்ஸ். அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கிடையாது. நாடோடிகள், இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துட்டு போகக்கூடிய ஒரு மக்களினம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களினங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியமும் அந்த ஒரு புகழும் அந்த ஒரு மேன்மையும் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு இல்லை. காட்டு மிராண்டிகள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இனங்கள் தான் இந்த இஸ்ராயல் மக்கள். அதனால தான் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மக்களை கடவுள் தனக்காக தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அன்பு பிள்ளையை பாரு, இப்ப எக்ஸாம்பிளா சொன்னேன், இந்த பந்தல் போட்ட இடம் எல்லாம் எகிப்து. அதுல ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோஷான் நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியில் தான் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் இவர்களின் கூக்குரலை கேட்ட பொழுது மோசேயை அனுப்புகிறார். பாருங்க, மோசேயை அனுப்பிட்டு 10 பெரும் அடையாளங்களை செய்தார் இந்த மக்களை இந்த எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வர. அதுல முதல் 3 அற்புதங்கள் செய்யும் போது அது எகிப்திலையும் நடந்துச்சு, கோஷான்லையும் நடந்துச்சு. 2 மக்களும் சரியாக பாதிக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 4வது அருமடையாளங்கள் இருந்து 9வது அருமடையாளம் வரை, தண்டனை வரை எகிப்து நிலப்பகுதியில் மட்டும்தான் நடந்துச்சு, கோஷான் நிலப்பகுதியில் நடக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. இனி 10வது ஒரு பெரும் துன்பம் நடக்க போகுது. அந்த 10வது பெரும் துன்பம் என்ன? தலைமகன் சாவு. இந்த 10வது பெரும் துன்பம் 2 நாட்டிலையும் தான் நடக்க போகுது. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். இந்த மாபெரும் தலைமகன் சாவு என்கின்ற துன்பத்திலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா, இஸ்ராயல் மக்களே, நீ ஒரு காரியம் செய்யணும். என்னது? பாஸ்கா கொண்டாடணும். ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். பாஸ்கா கொண்டாடணும் அப்படின்னா நீ தப்பிப்ப. பாஸ்கா கொண்டாடும் என்ன செய்யணும்? 1 வயதுல ஒரு ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை உன் வீட்டு நிலக்கதவில் தெளிக்க வேண்டும். அடையாளமாக வை. உன் வீட்டில் என்ன இருக்குது அடையாளமா? முன்னாடி சங்கு தொங்கிக்கிட்டு இருக்குதா, தேங்காய் தொங்கிக்கிட்டு இருக்குதா, இல்ல கல்லு தொங்கிக்கிட்டு இருக்குதா? மரணத்தின் தூதன் கடந்து செல்வான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா அங்கங்கேயும் வாங்கிட்டு வந்திருந்த அந்தனியார் தகடு, அந்த தகடு இந்த தகடு வச்சுக்கிட்டு இருக்கிறியா? இறைவார்த்தை இல்லாமல், திரு சுரூபங்கள் இல்லாமல், அன்பு பிள்ளையே, இதெல்லாம் தான் திருச்சபை அடையாளமாக பயன்படுத்துகிறது. இந்த அடையாளங்களை பார்க்கும்போது நீ நினைவு கூற வேண்டும். These are all the symbols so that you may not forget the mighty works of God. இந்த அடையாளங்களை பார்த்து நினைவு கூறு. அப்ப இன்னைக்கு உன் வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? சங்க பார்த்தவனே என்ன நினைவுக்கு வருது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்தோனியார் தகடு, அந்த தகடு, இந்த தகடு, இதெல்லாம் திருச்சபை ஒரு நாளும் அங்கீகரிப்பது கிடையாது. இட்ஸ் ஆல் பிசினஸ் ட்ரிக்ஸ். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்ப பாருங்க, ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள்கிட்ட சொன்னாரு, டேய், இந்த 10வது பெருந்துன்பம் தலைமகன் சாவுல நீ தப்பிக்கணும் அப்படின்னா you have an option. You have to celebrate the Pascha. இந்த பாஸ்கா பண்டிகையை, இந்த 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை நீ வெட்டி அந்த ரத்தத்தை நிலக்கதவில் நீ தளித்து வைத்தே என்றால், மரணத்தின் தூதன் இந்த ரத்தத்தை பார்த்து கடந்து செல்லும் பொழுது உனக்கு அந்த துன்பத்தை வரவிடாமல் தடுப்பான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எக்ஸோடஸ் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் ஃபீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவோம். 12வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அன்பு பிள்ளையே, நீ கொண்டாடி பாஸ்கா விழாவை கொண்டாடினா மட்டும்தான் அடையாளம். ரத்தம் தான் அடையாளம். தொடர்ந்து, நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. நீ இஸ்ராயேல் என்பதற்காகவோ உண்மையில் வராது ஆண்டவர் சொன்னாரு. அப்ப எதனால உன் மேல வராது? நீ பாஸ்கா கொண்டாடியதால். நீ பாஸ்கா கொண்டாடியதனால ரத்தம், செம்மறியாடு கிடாயின் ரத்தம் உன் வீட்டின் நிலக்கதவில் இருப்பதால், that is the symbol. நீ கடவுளுடைய மகன் என்று, மகள் என்பதற்கு அதுதான் அடையாளம். Praise the Lord, அல்லேலூயா. இனி பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனையே ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாட வேண்டும். அன்பு பிள்ளையே, கட்டளை கொடுக்கப்படுகிறது. அங்கு 10 கட்டளைகளுக்கு முன்பு ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்களை வெளியேற்றும் போது முதலாக கொடுத்த கட்டளை இதுதான். பாஸ்காவை கொண்டாட மறக்காத. நீ இதை கொண்டாடும் போது எதை நினைவுபடுத்துகிறாய்? எகிப்தில் இருந்து வெளியேறி. பாஸ்கானா என்ன அர்த்தம்? கடத்தல். அது நம்ம எல்லா வியாழக்கிழமையும் முன்னுரையில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. கடத்தல் கடத்தல். எதை கடத்துறாங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எகிப்திலிருந்து அடிமைத்தனமாகிய அடிமை வாழ்விலிருந்து சுதந்திர வாழ்வுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கடத்தல். நினைவு கூறு, நினைவு கூறு. தலைமுறை தோறும் நீ இதை கொண்டாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட்,
ஒரு யூதன் எங்கு இருந்தாலும் பிள்ளையே, எங்கு இருந்தாலும் இந்த விழா கொண்டாட அவன் ஜெருசலேமுக்கு வந்தே ஆகுவான். இஸ்ராயல் மக்கள் இரண்டாம் பாஸ்காவை எப்ப கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. இரண்டாம் பாஸ்கா, முதல் பாஸ்காவை எகிப்திலிருந்து வெளியில போகும்போது கொண்டாடுறாங்க. இரண்டாவது பாஸ்கா எப்ப கொண்டாடுறாங்க? புக் ஆஃப் நம்பர்ஸ், எண்ணிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரம். எண்ணிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரம். அதோட ஹெட்டிங் என்ன? இரண்டாம் பாஸ்கா. அதை வாசிக்க பார்க்கலாம். 1வது வார்த்தை, எகிப்தி நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி வந்த அப்போ 2ஆம் ஆண்டு. அப்போ ஒரு வருஷம் எங்க இருந்தாங்க இவங்க? பாலை நிலத்தில். ஏன்? தப்பு பண்ணாங்க. அதனால ஆண்டவர் அப்படியே உட்கார், நான் சொல்ற வர கிளம்பாத அந்த இடத்துல இருந்து ஒரு வருஷம் ஆண்டவர் அங்கேயே வச்சார். அப்போ அன்னைக்கு முதல் பாஸ்கா கொண்டாடும் பொழுது அந்த அடிமை நிலையிலிருந்து ஆண்டவர் எப்படி வெளியேற்றினாரோ அதே ஆண்டு அதே நேரம் வரும்பொழுது மீண்டும் இவர்கள் அந்த பாலை நிலத்திலிருந்து கானான் நோக்கி பயணத்தை தொடங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி தொடங்கும் போது அவங்க என்ன செஞ்சுட்டு தொடங்குறாங்கன்னு வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம், இஸ்ரேல் மக்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் பாஸ்காவை கொண்டாடட்டும். நீ பாஸ்கா கொண்டாடிட்டு இங்கிருந்து கிளம்பினா போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நம்ம வாசிக்கும் போது பிணத்தை தொட்டவன் என்ன செய்வான்? தீட்டு. அவன் பாளையத்துக்குள்ள வர முடியுமா? முடியாது. அப்படிதானே? பாளையத்துக்குள்ள வர முடியுமா? முடியாது. ஆனா பாருங்க, இந்த பாஸ்கா விழாவுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை பாருங்க. 9வது வசனம், ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், உங்களிலும் உங்களுக்கு பின் வரும் தலைமுறைகளிலும் எவனாவது ஒரு பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருந்தால் அல்லது நெடும் பயணத்தில் ஈடுபட்டிருந்தால் அவனும் ஆண்டவருக்கு பாஸ்கா விழாவை கொண்டாடட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீட்டின் அப்படி நீ தள்ளிப்பட்டு எந்த பாவம் செஞ்சாலும் நீ பாஸ்கா விழாவை கொண்டாடணும். The mere you are a Christian, the mere you are a Jew, you have to celebrate this Pascha festival. அப்ப அன்பு பிள்ளையே, பழைய ஏற்பாட்டில் இது பாஸ்கா, இது யூதர்களின் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டக்கூடிய ஒரு விழாவாக இருந்தால், புதிய ஏற்பாட்டில் லுக்கா நற்செய்தியில் ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து, அப்புறமா நம்ம வாசிப்போம், டைமில் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. லுக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்வார், அந்த பாஸ்கா விழாவில் அவர் அப்பத்தை எடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு உனக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த குருவானவர் அந்த ரசத்தை எடுத்து சொல்லுவாரு, இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும், திருப்பலிக்கு வந்த உனக்காகவும், திருப்பலிக்கு வராம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு அவனுக்காகவும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. கிறிஸ்தவனாக உனக்காகவும் கிறிஸ்தவன் அல்லாத பலருக்காகவும் சிந்தப்படக்கூடிய என் ரத்தம், இதை யார் நினைவாக? நிகழ்த்துதல். இதுக்கு பேர் தான் நிகழ்த்துதல். அப்ப இது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது கிடையாது பிள்ளை. அன்னைக்கு ஆண்டவர் அந்த கல்வாரி பலியில் நிகழ்த்திய காரியத்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் மீண்டும் 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 நடத்துவதற்கு பெயர் தான் என்ஆக்ட்மெண்ட். இதற்கு கிரீக் வார்த்தை என்ன அப்படின்னா அனாம்னிசிஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அனாம்னிசிஸ். சத்தமா 2 வார்த்தை ஹீப்ரூவில் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். என்ன வார்த்தை அது? நல்ல பிள்ளைங்க ஞாபகம் வச்சிருக்கு. என்ன வார்த்தை? சகார். சொல்லுங்க, சகார். அப்போ மீண்டும் மீண்டும் நிகழ்த்தக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரு ஹீப்ரூ லாங்குவேஜில் என்ன வார்த்தை? அனாம்னிசிஸ். சொல்லுங்க, நிகழ்த்துதல். நீ ஆண்டவரை நினைவு கூறும் பொழுதெல்லாம் இந்த பலியை நீ நிகழ்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. கண்களை மூடுவோமா? கரங்களை குவிப்போம். கேட்ட இறை வார்த்தைகளை மனசு கொண்டு வருவோமே. கேட்ட இறை வார்த்தைகளை மனசு கொண்டு வாங்க. ரிமெம்பரன்ஸ். நினைவு கூறு, நினைவு கூறு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவு கூறு. மென்டல் ஆக்ஷன், மனதளவில் உள்ள நினைவுபடுத்துதல்.
மறந்து போயிருக்கிறியா? உன் பாலைவன வாழ்க்கையில் நீ செழுமையாக இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மறந்து போயிட்டியா? உன்னை கரம் பிடித்து வந்த கடவுள் உன் கடன் தொல்லை, உன் நோய்கள், உன் பிரச்சனைகள் எல்லாம் பலமாக தாங்குதலாக உனக்கு திறமையை கொடுத்து தக்க நபர்களை உனக்கு கொடுத்து ஆண்டவர் உன்னை வழி நடத்தினாரே, மறந்து போயிட்டியா? மனசு கொண்டு வா. இரண்டாம் தளம் ஃபிசிக்கல் ஆக்ஷன், உடல் அளவில் உள்ள செயல். ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய போகிற? இப்படி நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய போகிற? அதுதான் மூன்றாவது தளம், பாஸ்கா, பலி அர்ப்பித்தல். பலி அர்ப்பித்தல். திருப்பாடல் 116 நம்ம வாசித்து தியானிச்சமை தொடக்கத்தில், ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருக்கு போற்றுவேன். பலி செலுத்துதல் அன்பு பிள்ளையே, திருப்பலியை ஒப்பு கொடுத்துதல் தான் மேன்மையான நினைவு கூறுதல். மேன்மையான நினைவு கூறுதல். அந்நாம்னெசஸ். ஆண்டவரே உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். எவ்வளவு இழிவான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதும் என்னை நினைவு கூறுகின்றையே, என்னை வழி நடத்தினையே, உன்னை மறக்க மாட்டேன். இந்த பலியை அர்ப்பிக்க வருகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் மர்சி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே